எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஒரு 3லேருந்து 4 சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி தங்கமயில் ஜுவல்லரியோட சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 7 நிமிஷம் வீடியோ வந்து இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் தனிஷ் ஜுவல்லரியோட சேவிங் ஸ்கீம் வீடியோவும் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு கம்பேரிசனுக்கு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தங்கமயில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கீமோட டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயிலிங்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை எண்டு வர பாருங்கள். ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தங்கமயில் ஜுவல்லரியோட சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீம் இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம். இதில் வந்து எந்த மாதிரி நம்ம பே பண்ணுவோம், என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஒரு 11 மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. நம்ம வந்து 330 டேஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணி முடிச்சுட்டு அதோட மெச்சூரிட்டி பீரியட் 11 மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து ஃப்ரம் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸு. மேக்ஸிமம் நம்ம வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல் 1500, 2000, 2500 அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பொறுத்தவரை நம்ம போடக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்ரி மந்த் அமௌண்ட்டாகவே தான் சேவ் ஆகிட்ருக்கும். ஸோ கோல்டு கிராம்ஸாக கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கீமுக்கும் இப்போ இருக்க ஸ்கீமுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமுக்கும் செகண்ட் ஸ்கீமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம ஒரு 11 மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கக்கூடியது அமௌண்ட்டாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ் போடுறோம் அப்படின்னா 11 மாதங்கள் முடிவில் வந்து நமக்கு 11,000 ருபீஸ் 11,000 ரூபா வந்து சேவ் ஆகிருக்கும். அதுக்கு ஆன்கோயிங் கோல்டு ரேட்டு இப்போ வந்து 11 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஜுவல் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த 11,000 ரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்கீம். அப்படி நம்ம 11 மாதம் பே பண்ணுறோம், நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் 75% வந்து நமக்கு ஆஃபர் கிடைக்குது. இது வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்கீமுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதே தான். இதில் வந்து கிராம்ஸாக சேவ் ஆகுது, இதில் வந்து அமௌண்ட்டாக சேவ் ஆகுது. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேஞ்ச் அது மாத்திரம்தான். மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 330 டேஸு. இப்போ 75% டிஸ்கவுண்ட்டு நான் சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயின் கோல்டு ஜுவல்லரிக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சிலர் வந்து டெம்பிள் ஜுவல், டைமண்ட் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 60% தே வில் கெட். டெம்பிள் ஜுவல்லரி, அதாவது டெம்பிள் ஜுவல்லரி தான் ஜுவல் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஜுவல் ஒன், டைமண்ட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து 60% வேஸ்டேஜில் ஆஃபர் கிடைக்குது. ஸோ நமக்கு 60% ஷாப்லேருந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 40% பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜில். அதே வந்து பிளெயின் கோல்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப 75% வந்து நமக்கு ஆஃபர் ஷாப்லேருந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 25% வந்து நம்ம பே பண்ணுவோமா இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன். நம்மளோட இருக்கக்கூடிய ஜுவல்லோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 10% இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு தோடு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த இயரிங்க்கு 10% வேஸ்டேஜ்னால் அது எப்படி பிளெயின் கோல்டுக்கு டிவைட் ஆகும்னா 7.5% வேஸ்டேஜ் ஆஃபர் கிடைக்குது. அண்ட் 2.5% வில் நம்ம தான் பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ அதே வந்து டைமண்டுக்குன்னா 60% வந்து அவங்க, 40 நம்ம. இந்த மாதிரி வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து தங்க மகள் சேமிப்பு திட்டமில் கிடைக்கிது. இந்த ஸ்கீமோட ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். இப்போ நான் தங்க மகள் சேமிப்பு திட்டம் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமௌண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். கிளியராகவே இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே கிளியராகவே எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கீம் இருக்குங்கிறது இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் ஸ்கீம் கொடுக்குறாங்க நமக்கு. இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ஒன் டைம் பேமெண்ட்டை இப்போ நம்மக்கிட்ட எப்போ ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்கோ நம்ம கொண்டு போயிட்டு ஷாப்பில் பே பண்ணிக்கலாம். இதோட மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 15,000 ருபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அமௌண்ட்டு. ஸோ நம்ம கையில் ஒரு 15,000 ருபீஸ் இருக்குன்னா நம்ம வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிடுறோம். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவலன்ட் 22 கேரட் கோல்டு அன்னைக்கு ஆன்கோயிங் ரேட்டில் வந்து நீங்கள் என்றைக்கு போய் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ கோல்டாக வந்து ஈக்குவலன்ட் கிராம்ஸாக எடுத்து வச்சிடுறாங்க ஜாயினிங் டேட்டில். அடுத்ததாக இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 330 டேஸு, 11 மந்த்ஸ் மெச்சூரிட்டி பீரியடு. இப்படி நம்ம வந்து 330 டேஸ் நம்ம அமௌண்ட்டை கொண்டுட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட லாக் பண்ணிடுறோம். ஸோ அப்படி லாக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சேம் அதே வந்து பிளெயின் கோல்டு ஜுவல்லுக்கு வந்து வேஸ்டேஜில் 75% ஆஃபர் கிடைக்குது. அதே டெம்பிள் ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு
60% ஆஃபர் கிடைக்குது. இந்த ஆஃபர் வந்து எப்படி டிவைட் ஆகுங்கிறத நமக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும். அது வந்து கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் இப்போ கால்குலேஷன் சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ வந்து அந்தந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அது எப்படிப்பட்ட ஸ்கீம்ங்கிறத மாத்திரம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ப்ளஸ் வந்து அவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அமௌண்ட் போட்டால் அன்றைக்கி ரேட்டில் எவ்வளோ சேவ் ஆகும், ஸோ நம்ம அதுக்கு எடுக்கக்கூடிய ஜுவல்லுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ளஸோட பெனிஃபிட்ஸ் அந்த ஸ்கீம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன, அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் கோல்டு சேவிங் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நம்ம வந்து கையில் ஒரு லம்பாக ஒரு 8 கிராம்ஸ் மினிமம் ஒரு ஜுவல் இருக்குது, ஒரு செயினோ இல்லை ஒரு ஸ்டெட்டோ ஏதோ ஒன்று நம்ம கையில் வச்சுருக்கோன்னா we are eligible to join in the scheme. நம்ம வந்து எலிஜிபிலிட்டி நம்ம அப்போவே கிடச்சிருது. ஸோ முன்னாடி நம்ம கையில் அமௌண்ட்டாக இருந்தால் பல்காக கொண்டு போய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு 330 days 11 months கழித்து நம்ம வந்து புது ஜுவல் வாங்குகிறோம். இந்த ஸ்கீமில் ஒரு பழைய தங்க நகையை கொண்டு போய் அவங்கக்கிட்ட லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு சேம் 330 days 11 months இதுக்குமே லாக்கிங் பீரியடு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு புது ஜுவல் வித் வேஸ்டேஜ் பெனிஃபிட்டோடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஸ்மார்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம். அதிலே நேம்லேயே இருக்குது, ஸ்மார்ட்டாக நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு மினிமம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஜுவல் பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டி 916 ஜுவல்லாக இருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம இதே வந்து ஒரு 14 கேரட்டு 18 கேரட்லாம் கொண்டு போய் கொடுக்குறோன்னா இந்த ஸ்கீமில் நம்ம வந்து we cannot join. ஸோ இதோட மெச்சூரிட்டி பீரியட் 330 days. இதுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா சேம் வேஸ்டேஜ் பெனிஃபிட். பிளெயின் கோல்டு ஜுவல் எடுக்கிறப்ப 75% ஆஃப் வேஸ்டேஜ் வந்து ஆஃபரில் வந்துடுது. நம்ம 25% ஆஃப் வேஸ்டேஜ் மாத்திரம் நம்ம பே பண்ணால் போதும். அதே வந்து டெம்பிள் ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் நமக்கு 60% ஆஃபர் வந்துடும். 40% மாத்திரம் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நியூ ஜுவல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் 916 ஜுவல் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் வரும், ஆல்ரெடி என்கிட்ட 916 ஜுவல் இருக்குது, அதையே நான் கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜுவல் ஒரு செயினாக இருக்கலாம், அதில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை ஒரு ஸ்டெட்டாக இருக்கலாம், அதோட திருகாணி மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இது ரொம்ப ஓல்டு டிசைன் ஓல்டு பேட்டர்னாக நான் வந்து எங்கள் அம்மாவோடதோ இல்லை இன்லாவோடதோ ஏதோ ஒன்று நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஸ்கீமில் கொண்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கி ஆன்கோயிங் ட்ரெண்டில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து வேஸ்டேஜ் பெனிஃபிட்டோட இந்த ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீமு, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் கோல்டோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கிற டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ டிஜி கோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தங்க மயிலோட ஆப் தான் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டுங்கிற நேமில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரு அதில் போயிட்டு டிஜி கோல்டு ஆப்னு சொல்லி டைப் பண்ணி மொபைலில் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணாலே அந்த ஆப்பில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அது தவிர்த்து அவங்க வந்து அவங்களோட இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ₹100. நம்ம ₹100 இருக்குன்னா கூட இந்த ஆப்பில் போயிட்டு லாகின் ஆகிட்டு நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாளில் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு டைம் லாகின் பண்ணி போடலாம். மேக்ஸிமம் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் நம்ம வந்து லாகின் பண்ணி போட்டுக்கலாம். ₹100 நம்ம கையில் இப்போ இருக்குன்னா அன்னைக்கு ஆன்கோயிங் இதுக்கு போட்டுடலாம். எவ்வளோ நம்ம கையில் அமௌண்ட் சேர வந்து இவ்வளோ தான் லிமிட்டேஷனுங்கிறது கிடையாது. 100லேருந்து 1000 இருந்தாலும் போடலாம், 2000 இருந்தாலும் போடலாம். ஸ்கீமோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸில் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் நம்ம கையில் இருக்கிறது பொறுத்து. இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியடும் பார்த்திங்கன்னா 330 days தான், 11 months மெச்சூரிட்டி பீரியடு. இந்த ஸ்கீமுக்கு நான் அமௌண்ட் போட்டுகிட்டே வரேன், எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவங்க ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் ₹100 போடுறேன், இன்னொரு நாள் வந்து ₹1000 போடுவேன். ஸோ அதுக்கெல்லாம் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஈக்குவலண்ட் கோல்டு கிராம்ஸாக எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ நம்ம 1000 போடுறோன்னா அந்த 1000க்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு சேவ் ஆகுது. இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா இன்றைக்கான கோல்டு ரேட்டு, அதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன், அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கோல்டு கிராம்ஸ் கால்குலேட்டடாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து
கிளியர் கட்டாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க. இந்த ஸ்கீம்னு கிடையாது, தங்கமயிலில் போயிட்டுருக்க எல்லா ஸ்கீமோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எந்த பிரான்ச்சில் போயிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோமோ அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே தங்கமயில் ஜுவல்லரி இருக்கோ அந்த இடத்துல நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு பிரான்ச்சில் நமக்கு வந்து டிசைன்ஸ் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு பிரான்ச்சில் நம்ம போகலாம், செக் அவுட் பண்ணலாம், நம்ம ஸ்கீம் புக்கை காமிச்சிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரான்ச்லையாக இருந்தாலும் நம்ம வந்து வீ கேன் பர்ச்சேஸ். அதே மாதிரி தான் இந்த டிஜி கோல்டுக்கும் நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறோம். நம்ம சப்போஸ் ஒரு வெக்கேஷன் போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், ஸ்கீம் முடியுது அப்படின்னா தாராளமாக நியர்பையில் என்ன பிரான்ச் இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான வேஸ்டேஜ் பெனிஃபிட்மே வந்து கிடைக்காது. நம்ம என்ன பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்கீம் முடிகிற டைமில் வேஸ்டேஜும் கொடுப்போம். இந்த மூணுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக ஸ்கீம் முடிகிறப்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் பெனிஃபிட் டிஜி கோல்டில் வராது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஃப்ரம் ஃபஸ்ட் டே டு 75 டேஸ் 75 நாள் வரை என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். 5% பெனிஃபிட்னா வந்து நான் இன்றைக்கி 100 rupees போடுறேன், எனக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ஸோ சேவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 105 rupees சேவ் ஆகுமானா அப்படி கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட்டாக சேவ் ஆகாது. நம்ம 100 rupees போட்டால் கூட ஈக்குவலண்ட் கோல்டு கிராம்ஸாக தான் அவங்க வந்து 916 கிராம்ஸாக தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நமக்கு சேவ் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கிராம் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6745. இந்த கோல்டு ரேட்டு நான் அப்படியே ஃபுல்லாக பே பண்ணிடுறேன். இது பே பண்ணுறப்ப எனக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டேயோ ஆர் 1லேருந்து 75 டேஸ்க்குள்ளே நான் இந்த அமௌண்ட் பே பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில் இதை நான் பண்ணுறப்ப 1 கிராம் ஆஃப் கோல்டுங்கிறப்ப நமக்கு வந்து 1000 milligrams ஆஃப் கோல்டு வந்து அதில் இருக்குது. ஸோ இதில் ஒரு 5% போட்டால் எனக்கு வந்து 50 milligram ஆஃப் கோல்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஆட் ஆகுது. ஸோ மொத்தமாக எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்குன்னா 1 கிராம் ஆல்ரெடி நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். ஸோ அது கூட என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து 1050 milligrams ஆஃப் கோல்டு, அதாவது 1 கிராமு 50 milligrams ஆஃப் கோல்டு வந்து அன்றைக்கி டேட்டில் வந்து எனக்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோடு சேவ் ஆயிடுச்சு. ஸோ 1 கிராம் 50 milligrams இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் கோல்டு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 300th டே வந்து ஒரு சம் ஆஃப் த கோல்டு கிராம் நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 301 அந்த டே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னா கிடையாது. ஒரு 30 days வந்து வெயிட் பண்ணணும். இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 330 days. ஸோ நீங்கள் வந்து 11 months கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க கோல்டு கிராமுக்கு ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வேஸ்டேஜ், மேக்கிங், ஜிஎஸ்டி இது மூணுமே பே பண்ணி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து இப்போ தங்கமயிலில் போயிட்டுருக்கக்கூடிய ஸ்கீமு. இது வந்து நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மொபைலில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பிரான்ச் ஆஃப் தங்கமயிலையும் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருக்குறது. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஜிகோல்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜாயின் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த ஆப்பில் போயிட்டு பாருங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தங்கமயிலில் போயிட்டுருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஜுவல் ஷாப்போட சேவிங் ஸ்கீம் பற்றின வீடியோஸ் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.